Info7 தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே நம்ம சேனல்ல மரியாதை குறைவான வார்த்தைகள் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு மரியாதை எதிர்பார்க்கிற வார்த்தைகள் அப்படிங்கிறது வராது. அதனால கொஞ்சம் இந்த தேவையற்ற வார்த்தைகள் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க, குறிப்பா மகளிர், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா ஆத்திரத்தோட உச்சம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் என்ன சொல்கிறதுனே தெரியல. உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தையும் பேசலாம். பொது வெளியில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கெட்ட வார்த்தை பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் மரியாதையாக இந்த வீடியோவை நான் பேசுகிறேன். அதனால் தயவுசெய்து நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். உணர்ச்சி இல்லைன்னா இவனுங்களாம் இந்த கமலஹாசன் வசூல் ராஜா படத்தில் சொல்கிற மாதிரி நம்மளையும் சப்ஜெக்ட்ன்றானுங்க. ஒரு திருட்டு தாயரி மூணுங்க, திருடி திங்கிறானுங்க. ஒரு சர்ச்சில் வர்ற காசை திருடி தின்றுருக்கானுங்க. அதை தட்டி கேட்குற ஒருத்தனை ஒரு திமுக கார நாய் அதிகார திமிரில் ஆட்களை வச்சு அடிச்சு கொண்டிருக்கான். அப்படின்னா இவனுங்களெல்லாம் செருப்பை கழட்டிக்கிட்டு அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? இதை 2 நாளைக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கணும். ஆனால் நான் உண்மையிலே என்னோட தப்புந்தான். எவ்வளோ ஆணவம், எவ்வளோ திமிரு! ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சர்ச்சில் நடந்த திருட்டை தட்டி கேட்டிருக்காரு, நிதி மோசடியை தட்டி கேட்டிருக்காரு. அதுக்காக ஒரு திமுகவோட ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு கொலகார நாயோட சேர்ந்துக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை 8க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து அடிச்சே கொண்டிருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஆண்மைன்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்ககிட்ட ஒத்தைக்கு ஒத்தல்ல வீரத்தை காட்டியிருக்கணும். பொட்ட பசங்க மாதிரி சமாதானமாக பேசலாம் வாடான்னு கூப்பிட்டு 8க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து அயன் பாக்ஸால பூந்தொட்டியாலன்னு துடிதுடிக்கி அடிச்சு கொண்டிருக்கானுங்க. பொட்ட பசங்க எரியுது கேட்கும்போது. அப்படியே இதே இங்கே உள்ள நம்ம மீடியா மாமா கோயிலுங்க இருக்கானுங்களே, எவனாவது ஒரு இந்து சாமியார் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், இந்நேரம் துணியை அவுத்து போட்டு அம்மனமாக ஆடி இருப்பானுங்க. எல்லா மீடியாவிலையும் விவாதம் வச்சுக்கிட்டு பாசிச இந்துக்களே, பாசிச சங்கிகளேன்னு மூத்தரத்தை குடிக்க போயிருப்பானுங்க. ஒரு கொலகார பாதிரியார் நாய் ராபின்சன் ஒரு நாய் அவன் வீட்டுக்கு வர வச்சு சமாதானம் பேசுறேன்னு சொல்லி ஒரு அப்பாவிய, ஒரு சமூக ஆர்வலரை, ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி, அரசு ஊழியர், அவனை படுகொலை செஞ்சிருக்காங்க. எந்த மீடியாக்காரனும் பேசல. இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் ஒரு மனுஷன் தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு கிடக்கான். எவனாவது பேசுறானான்னு பார்த்தா எல்லாருமே கடந்து போறானுங்க. என்னடா காரணம் இதுக்குள்ள எவனுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு பாதிரி. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் அந்த பாதிரியார் உடை இருக்கு பார்த்தீங்களா, பாவாடை மாதிரி ஃபுல்லா ஒயிட்ல போட்டிருப்பானுங்க பார்த்தீங்களா, அதோட தப்பிச்சு ஓடி இருக்கான் அந்த கொலகார முண்டம். அந்த உடை முழுக்க ரத்தத்தோட தான் அவன் போனான்னு அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பார்த்து சொல்லியிருக்கிறதா சாட்டை துரைமுருகன் பதிவே போட்டிருக்காரு. பாதிரியார் அதாவது பாவங்களை மன்னிக்கக்கூடியது. இந்த பிச்சைக்கார பயிலுக ஊரெல்லாம் போய் பொறுக்கி தின்னுட்டு வந்து சர்ச்சுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு போவானுங்க. பாவம் செஞ்சவங்களுக்கே மன்னிப்பு கொடுக்குற இந்த பாதிரியார் புறம்போக்கு பொறுக்கி நாய் கொலகார பண்ணி ஒரு சமாதானம் பேச வந்தவனை தனிமையில விட்டு அடிச்சு கொல்றன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், அதிகார திமிரு. இந்த திமுகவோட ஆட்சியவே நாங்கள் தான் வர வச்சோம், நாங்கள் இல்லைன்னா திமுக வந்திருக்க முடியாது, திமுக ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சைன்னு ஒரு பாதிரி பேசலாம் பார்த்தீங்களா, அதோட அந்த திமிரோட வெளிப்பாடு தான் இவங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது. என்ன நடந்துச்சு இந்த விஷயத்தில்? நான் என்றைக்குமே இவ்வளோ கோவமாக வீடியோ போட்டதே கிடையாது. என் சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப கௌரவமாக வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொலகார நாய்களுக்கெல்லாம் கௌரவமாக வார்த்தையை பயன்படுத்தணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. இதனால் அந்த நாய்ங்க என்ன தேடி வந்தாலும் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஆண்மையும் இருக்குது, ஆளுமையும் இருக்குது. என்ன வழக்கு போட்டாலும் சந்திக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது, திராணியும் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். சவாலாகவே சொல்கிறேன். எனக்கு உண்மையிலேயே கோபத்தோட உச்சம். என்ன நடந்துச்சு? நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட மெக்கானிக் சேவியர் குமாரோட கொலை வழக்கில் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை மறை மாவட்டம். இந்த சர்ச்சில் எல்லாமே மறை மாவட்டம்னு தனியாக ஒன்று வச்சுப்பாங்க பார்த்தீங்களா. இந்த குழித்துறை மறை மாவட்டத்தில் மயிலோடு சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சோட பாதிரியாராக இருக்கிறது ராபின்சன் அப்படிங்கிற ஒரு மிருகம்.
நான் பாதிரியாரெல்லாம் சொல்ல மாட்டேன், வழக்கு போட்டால் பார்த்துவோம். ஒரு கொலகார நாய்க்கு என்ன பாதிரியார்னு வேண்டியிருக்கு? அவனை பாதிரியார்னு சொன்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புனிதமான பாதிரியார்களை அசிங்கப்படுத்துறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அவனுக்கு பாதிரியாருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவே மாட்டேன். எத்தனையோ நல்ல பாதிரியார்களை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இப்போவும் வணக்கம் செலுத்துகிறேன், தலை வணங்குறேன். அதனால் மற்ற பாதிரியார்கள் இதை கடந்து போங்க. இந்த கொலகார நாய் அந்த சர்ச்சில் வந்த பணத்தை பூரா திருடி தின்னுருக்கான். எந்த கணக்கு வழக்குமே இல்லை. கொல்லப்பட்ட சேவியர் குமார் அதே சர்ச்சில் ஒரு உறுப்பினர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சர்ச்சுக்கு வந்த பணம் எல்லாமே வந்து கணக்கு வழக்கு தப்பாக போகுது, இவனுங்க சௌரியத்துக்கு எடுத்து அந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கணக்கு கேட்டிருக்காரு. இவனுங்க தான் திமிரு பிடிச்சவனுங்களாச்சுல்ல. நமக்கு பின்னாடி தான் வந்து திமுகவோட ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுவே இருக்கார்ல, அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரே இருக்கிறாரு. நமக்கு என்ன அப்படிங்கிற திமிரில் அவனை நீ என்னடா கணக்கு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைங்கிறது 6 மாதத்துக்கு மேலே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. 6 மாதத்துக்கு மேலே இந்த சேவியர் குமார் கணக்கு கேட்க, உன்ட்ட கணக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லி சேவியர் குமார் தனிநபருங்கிறதால விரட்ட இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மறுபக்கம் இந்த ரமேஷ் பாபு இருக்காருல்ல, தக்கலை ஒன்றிய திமுக செயலாளர், இவர் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மணல் பிரச்சனை, கான்ட்ராக்ட், கமிஷன்னு இவங்க ஒரு பக்கம் திருடி தின்ன திருட்டு கூட்டம். இதில் இந்த ரமேஷ் பாபு வந்து அரசு வழக்கறிஞர். இந்த லட்சணத்தில் இவர் சட்டமும் நம்ம கையில் இருக்கு, ஆட்சியும் நம்ம கையில் இருக்கு, அதிகாரமும் நம்ம கையில் இருக்கு, அடியாட்களும் நம்ம கையில் இருக்காரு அப்படிங்கிற திமிரில் இந்த ரமேஷ் பாபு சேவியர் குமாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அதை என்னால் ஒளிபரப்பவே முடியாதுங்க. ஏன்னா இறந்து போன ஒரு மனுஷனை இந்த நாய் அவனேன்னு பேசுனதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த மோனை இந்த மோனை, தமிழில் இதை விட கேடுகட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு மிருகத்தை பார்க்கவே முடியாது. சாட்டை சேனலில் வேணால் அந்த ஆடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. என்கிட்டயும் அந்த ஆடியோ இருக்குது. எனக்கு போட விருப்பம் இல்லை. உன்னை நான் கொன்னுடுவேன், உன்னை அறுத்து போட்டுருவேன், இந்த மோனை மாதம் எனக்கு இப்படி தான் பேசணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் பேசியிருக்கான். இதில் இவன் வக்கீல், அரசு வழக்கறிஞர், ஆடியோவே இருக்கு. இந்த நம்பர்லேருந்து தான் வந்துச்சுங்கிறதுக்கு உண்டான அத்தனை ஆதாரங்களும் இருக்குது. அப்படி இப்படின்னு கொலை பண்ணது இவ்வளோ தூரம் மிரட்டல். நீ என்னடா போய் கேள்வி கேட்குற, நீ என்னடா பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த சேவியர் குமார் ஒரு தனி மனிதர், ஒரு சமூக ஆர்வலர். நாம் தமிழர் கட்சியில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் ஒரு அடியாள் பலம் அப்படிலாம் கிடையாது. பெரும்பாலும் நாம் தமிழரில் இருக்கிற யாருக்குமே அடியாள் பலம்லாம் இருக்காது. அவன் வந்து எப்படின்னாக்கா எல்லா கட்சியும் தாண்டி நமக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிராதாங்கிற ஏக்கத்தில் இருக்கவன் இவர் ஒரு அரசு ஊழியர், அரசு போக்குவரத்து கழகத்தோட மெக்கானிக்கு. இப்படி இருக்கிற சூழலில் அவரை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. இவர் பயந்துக்கிட்டு போயிட்டு உடனே அங்கே புகாரும் கொடுத்துருக்காரு காவல்துறையில். எனக்கு வந்து இந்த ரமேஷ் பாபுவால் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. நம்ம திராவிட மாடல் காவல்துறையினர் இருக்காங்கல்ல, எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. வழக்கு போடல, பெருசாக அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இவன் செத்தா என்ன மயிரா அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அன்னைக்கே அதை வழக்கை பதிவாக செஞ்சு அந்த ரமேஷ் பாபு வச்சு தூக்கி இந்த அன்னக்காவடி ஒன்றும் இல்லாதவன்லாம் கை காலை உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்றீங்களா, அதே மாதிரி உடைச்சி போட்டு விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு சேவியர் குமார் செத்துருக்க மாட்டான். அன்னைக்கு அவர் பெரிய பிபி, பெரிய வக்கீல், வழக்கறிஞர் சங்கமே அவர் பின்னாடி இருக்கும், ஒட்டுமொத்த திமுகவே அவர் பின்னாடி இருக்கும், அமைச்சர் மனோ தங்கராஜே அவர் பின்னாடி இருப்பார். அதனால அவரை கண்டுக்காமல் விட்டீங்க. இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சே, யாருப்பா பதில் சொல்ல போறீங்க? இந்த சேவியர் குமாரோட மனைவி ஜமீலா அதே பகுதியில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்காங்க. இந்த சேவியர் குமார் இவங்கள்ட்ட கணக்கு கேட்குறாரு. இவனுங்க இந்த கான்ட்ராக்ட் கமிஷன் திருடி வாக்கரிசி போட்டு நொட்டுறானுங்கல்ல, அவனுங்க புள்ள குட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஊரு பணத்தை அடித்து உலையில போட்டு தின்னு கொழுக்கிறானுங்கல்ல, அதையெல்லாம் தட்டி கேட்டார். இந்த பாதிரியார் ராபின்சன் அந்த சர்ச்சில் வந்து புறா திருடி திங்கிறான் அப்படின்னு இதெல்லாம் தட்டி கேட்டார் பார்த்தீங்களா. அதுக்காக அவரோட மனைவியை வேலையை விட்டு நீக்கிறாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து. அதே மாதிரி இந்த சேவியர் குமாரை பணிமாற்றம் செஞ்சு மற்ற பகுதிக்கு துரத்தி விட்றாங்க. தொடர்ச்சியாக பிரச்சனை. அவரோட மனைவி, அதாவது சேவியர் குமாரோட மனைவி என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஏங்க ஊர்வம்பு, தேவையில்லாத பஞ்சாயத்து, நமக்கு இவங்கெல்லாம் கொலகார தாயிலிங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாங்க அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட பேசியிருக்காரு. சரிப்போ ஒரு கட்டத்திற்கு மேலே அவருக்கு ஆதரவு இல்லை, நாம் தமிழர் கட்சியிலேருந்தே ஆதரவு இல்லை. அதனால என்ன காரணம், இதே நாம் தமிழர் கட்சியிலேருந்தே ஆதரவு இல்லாத காரணம் இவங்க எல்லாம் சிறுபான்மைங்கிற போர்வைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. பெரும்பான்மையாக இருந்தால் சீமானே ஆட்டமாக ஆடி இருப்பார். எனக்கு சீமான் மேலே கடும் கோபம் இருக்குது, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இதே ஒரு சாமியார் எவனாலும் செஞ்சிருந்தான் அப்படின்னா சீமான் அப்படியே வானத்துக்கும் பூமிக்குமா குவிச்சிருப்பார். இந்த விஷயத்தில் நான் பிஜேபிக்கார மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இது உண்மைதான். இப்போ என்ன ஆகிப்போச்சு,
இவனை கூப்பிட்டு அந்த சேவியர் குமாரை கூப்பிட்டு மனைவியே சமாதானமாக போங்க அப்படின்னு சொன்ன பிறகு சரி போ நமக்கு ஏன் ஒம்புன்னு அவர் ஒதுங்கி இருந்திருக்காரு, முகநூல் பதிவு போட்டதெல்லாம் அழிக்க சொல்லியிருந்திருக்காங்க. இவர் அழிக்க முடியாது, என் தன்மானம் உள்ள தமிழன் தானே, அதெல்லாம் அழிக்க முடியாதுன்னு சொல்ல நீ வா சமாதானமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிரியார் ராபின்சன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. முதல் நாள் போயிருக்காரு, ராபின்சன் வீட்டில் யாரும் ஆள் இல்லை. அடுத்த நாள் மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க, போயிருக்காங்க. நீ என்ன பெரிய ஆளாடான்னு சொல்லிட்டு ஒரு 8க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து அடிச்சே கொண்டிருக்கானுங்க. அயன் பாக்ஸை எடுத்து பின்மண்டல அடிச்சிருக்கானுங்க. தலை ஃபுல்லாக காயம், உடல் முழுக்க காயம். அந்த புகைப்படத்தை காட்டினா இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடும், அதனால் நான் சும்மா பிளர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உடல் முழுக்க காயம், தலையை செதைச்சிருக்கானுங்க, கண்ணா புண்ணான்னு அடிச்சிருக்கானுங்க, பூந்தொட்டி எடுத்து அடிச்சிருக்கானுங்க, கையில் என்ன கிடச்சதோ எடுத்து அடிச்சிருக்கானுங்க. ஒத்தை ஆளுகிட்ட 8-9 பேர் சேர்ந்து வீரத்தை காட்டி இவனுங்க எல்லாமே வீரம் இல்லை கோழை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கானுங்க. நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால், நல்ல ஆண்மகனாக இருந்தால் ஒண்டி அவன்கிட்ட மோத வேண்டியதான்டா. 8-9 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சு விட்டு நீங்களாம் வீரம், ஆட்சி, அதிகாரம், திமிரு, மயிறு, பணம்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இன்னைக்கு ஒளிஞ்சிருக்கீங்க. ஆட்சி நம்மகிட்ட இருக்குது, அதிகாரம் நம்மள்கிட்ட இருக்குது, நம்ம வக்கீலுக்கு படிச்சிருக்கோம், எப்படி இருந்தாலும் கேஸ்லேருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தானே இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த உடலை அடக்கமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் தொடர் போராட்டம் நடத்துகிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு உடல் அடக்கம் செய்யப்பட்டுருச்சு. அடக்கம் செஞ்ச பிறகு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் சீமான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறாராம். எதுக்கு? உடலே எல்லாம் முடிச்சாச்சு, இந்நேரம் ஏதாவது பேரம் பேசப்பட்டிருக்கோம். என்ன பண்ணுவாங்க? பேரம் பேசுவாங்க. ஓப்பனாகவே பேசுகிறேன், பேரம் பேசி இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன், இதை முடிச்சிங்க சத்தம் போடாமல் பேரம் பேசுவானுங்க. பேரத்துக்கு படியிலன்னா மீதி இருக்கிறவனையும் போட்டுருவானுங்க. எவன் வந்து கேட்பான்? சீமான் போய் கேட்பாரா? நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள் மக்களே அப்படின்னு முழு பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தீர்ப்பு உங்கள் கையில், நீங்களே பதில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.